students, நான் தியாகராஜன் B.techலேருந்து. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆல்டர்னேட்டிவ் யூனிட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம் டேலியில். ஸோ யூஸ்வலாக ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம பாக்ஸஸில் 50 பாக்ஸஸ் வாங்குகிறோம். சேல்ஸ் பண்ணும்போது அது பாக்ஸஸ்லேயும் நம்பர்ஸ்லேயும் சேல்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணுவோம். ஸோ இங்கே 5 பாக்ஸஸ் விற்க போகிறோம், அதுக்கப்புறம் 25 நம்பர்ஸ்லேயும் விற்க போகிறோம். வேறு ஒரு பாக்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா அதில் 20 நம்பர்ஸ் சேர்ந்தது தான் ஒரு பாக்ஸாக இருக்க போகுது. ஸோ இது எப்படி டேலியில் எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணும்போதே 2 யூனிட் ஆஃப் மெஷர்ஸை க்ரியேட் பண்ணிவிட்டு ஸ்டாக் ஐட்டமுக்கு ஒரு யூனிட்டை ப்ரைமரி யூனிட்டாகவும் இன்னொரு யூனிட்டை வந்து ஆல்டர்னேட்டிவ் யூனிட்டாகவும் செட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் கம்பெனி க்ரியேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஸ்டாக் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி F12 ப்ரெஸ் பண்ணி கம்பெனி கான்ஃபிகரேஷன்ஸில் போய்ட்டு அக்கௌண்டிங் ஆர் இன்வென்டரி இன்ஃபோவில் எடுத்து யூஸ் ஆல்டர்னேட்டிவ் யூனிட்ஸ் ஃபார் ஸ்டாக் ஐட்டம்ஸ்ன்ற ஆப்ஷனுக்கு எஸ் கொடுத்துருங்க. F12 ப்ரெஸ் பண்ணுங்கள். அக்கௌண்ட்ஸ் ஆர் இன்வென்டரிஸ் இன்ஃபோன்ற ஆப்ஷன்ஸில் போய்ட்டு யூஸ் ஆல்டர்னேட்டிவ் யூனிட்ஸ் ஃபார் ஸ்டாக் ஐட்டம்ஸ்ன்ற இந்த ஆப்ஷனுக்கு எஸ் கொடுத்துருங்க. அப்புறம் இன்வென்டரிஸ் இன்ஃபோவில் வந்துடலாம். ஸோ ஸ்டாக் குரூப் வந்து பிஸ்கெட்ஸ், $5% GST ரேட்டோட ப்ரிப்பேர் பண்ணுறோம். யூனிட் ஆஃப் மெஷர்ஸ் வந்து நம்ம நம்பர்ஸில் க்ரியேட் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பாக்ஸஸும் க்ரியேட் பண்ணுவோம். பாக்ஸஸ்க்கு 2 டெசிமல் பாயிண்ட் இருக்கிற மாதிரி பிளேஸ் கொடுத்துருங்க. இப்போ ஸ்டாக் ஐட்டம் க்ரியேட் பண்ணும்போது பிஸ்கெட்ஸ், ஸ்டாக் குரூப் வந்து பிஸ்கெட்ஸ். யூனிட் ஆஃப் மெஷர்ஸில் நீங்கள் ஃபர்ஸ்ட் கொடுக்குற யூனிட் வந்து பாக்ஸஸ்னால் அதுக்கு கீழே ஆல்டர்னேட்டிவ் யூனிட்ஸ் இந்த ஆப்ஷன் வரும். இந்த ஆப்ஷன் வரதுக்காக தான் நம்ம F12 ப்ரெஸ் பண்ணிவிட்டு யூஸ் ஆல்டர்னேட்டிவ் யூனிட்ஸ் ஃபார் ஸ்டாக் ஐட்டம்ன்றதை கான்ஃபிகரேஷன்லேயே எனேபிள் பண்ணிட்டோம். சப்போஸ் அங்கே எனேபிள் பண்ணலன்னா இங்கே வந்து கூட எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆல்டர்னேட்டிவ் யூனிட் வந்து நம்பர்ஸ். ஸோ வேற 20 நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பாக்ஸும் இங்கே கொடுத்துட்றோம். ஸோ இப்போ ரிப்போர்ட் பண்ணும்போது எப்படி உங்களுக்கு யூக்யூசி வேணும்னு கேட்போம். ரிப்போர்ட்டிங் யூக்யூசி ஆன்லைன் மெஷர்மெண்ட் என்னன்ட்டு. ஸோ அதை நம்ம பாக்ஸஸ்னே கொடுத்துட்றோம். அக்செப்ட். இப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது இல்லஸ்ட்ரேஷனில் பார்த்த மாதிரி 50 பாக்ஸஸ் வாங்க போகிறோம். ஒரு பாக்ஸ் $600. ஸோ ரமேஷ் ட்ரேடர்ஸ் கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். Purchase Sunfish Marlet biscuits 320 grams, 50 boxes வாங்குறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஆல்டர்னேட்டிவ் நம்பர்ஸில் 1000 நம்பர்ஸ் அப்படின்ற ஆல்டர்னேட்டிவ் யூனிட்ஸ் வந்து வந்துடுது. ஒரு பாக்ஸோட ரேட் வந்து 600. ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட்டுக்கான CGST அண்ட் SGST. ஸோ டோட்டல் 31,500 வருது. ஸோ பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். இப்போ பர்ச்சேஸ் பண்ணும்போது பாக்ஸஸில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது சேல்ஸ் பண்ண போகிறோம். F8 ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணும்போது 5 பாக்ஸஸ் சேல்ஸ் பண்ணுறோம். 800 per பாக்ஸ் அப்படின்ற ரேட்டில். ஸோ கேஷ், மோட் ஆஃப் பேமெண்ட் வந்து கேஷ். ஒரு கஸ்டமர் நேம் வினோத், address Puducherry,
அவர் ஒரு கன்சியூமர். கேஷ், சேல்ஸ் லெட்ஜர் வந்து சேல்ஸ். ப்ராடக்ட் சன்ஃபீஸ் மார்லைட், அவருக்கு 5 boxes சேல்ஸ் பண்ணுறோம். 5, ஒரு பாக்ஸோட ரேட்டு 800. ஸோ 4000. அதுக்கான CGST டேக்ஸ் அண்ட் SGST டேக்ஸ். அடுத்ததான் இன்னொரு சேல்ஸ் பண்ண போகிறோம். இதில் 25 நம்பர்ஸ் தான் வைக்க போகிறோம், பாக்ஸஸ் எல்லாம். ஓகே, அப்போ ஒரு பாக்ஸ் ஈக்குவல் டு 20 நம்பர்ஸ். ஸோ இப்போ நம்ம 25 நம்பர்ஸ் வந்து வைக்க போகிறோம். இன்னொரு கேஷ் சேல்ஸ். கேஷ், ராகுல், கஸ்டமர் பேர் புதுச்சேரி, ஒரு கன்சியூமர்னு வச்சுக்கலாம். சன்ஃபீஸ் மார்லிட் பிஸ்கெட்ஸ். இப்போ இதில் நம்ம 25 நம்பர்ஸும் டைப் பண்ணோம். நீங்கள் ஜஸ்ட் 25 கொடுத்து என்ட்ரு கொடுத்தா 25 பாக்ஸஸ் ஆகிடும். 25 பாக்ஸஸ் வைக்க போகிறதுல 25 நம்பர்ஸ் தான் வைக்க போகிறோம். ஸோ 25 நம்பர்ஸ் அப்படின்னா 1.25 பாக்ஸஸ். ப்ராக்கெட்டில் கீழே 25 நம்பர்ஸ்னு எக்ஸாக்ட் குவான்டிட்டி வந்துடுது. ஸோ ஒரே ப்ராடக்ட்டை 2 யூனிட்ஸை நீங்கள் மெஷர் பண்ண முடியும், ஒன்று பாக்ஸஸ்லேயும் நம்பர்ஸ்லேயும். ஸோ ஒரு பாக்ஸோட ரேட் 800, ஸோ தட் 1000 வருது. அமௌண்ட் CGST taxes, SGST tax. ஸோ இப்போது 2 யூனிட் வச்சு என்ட்ரிஸ் போட்டிருக்கோம். இதுக்கு ரிப்போர்ட் எப்படி பார்க்கலான்னா, நீங்கள் ஜஸ்ட் ஸ்டாக் சம்மரில் போய் பார்த்தா யூஸ்வலாக அது உங்களுக்கு பாக்ஸஸில் தான் தெரியும். இப்போ 43.75 பாக்ஸஸ் பிஸ்கெட்ஸ் இருக்குது அப்படின்னு காட்டுது. எனக்கு ஆல்டர்னேட்டிவ் யூனிட்ஸும் தெரியணும்னா F12 ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஷோ யூஸிங் ஆல்டர்னேட்டிவ் யூனிட்ஸ் அப்படின்ற ஆப்ஷனுக்கு எஸ் கொடுங்க. ஸோ தட் உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் யூனிட்ஸ் டிஸ்பிளே ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா 43.75 பாக்ஸஸ் இருக்குது. 875 நம்பர்ஸில் இருக்குது. ஸோ அப்படின்னு பாக்ஸஸ் மெஷர் மட்டும் காட்டும், ஆல்டர்னேட்டிவ் யூனிட்டாக இருக்கிற நம்பர்ஸ் மெஷர் மட்டும் காட்டும். ஸோ இப்படி தான் ஒரே ப்ராடக்ட்டுக்கு 2 விதமான யூனிட்ஸை வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.